ஒருமுறை போர்க்களத்தில் ஹஸ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது விலையுயர்ந்த கவச ஆடையை தவறவிட்டுவிட்டார்கள். சில நாட்களுக்குப் பிறகு அந்த கவச ஆடை ஒரு யூத மனிதரிடம் இருப்பதை கண்டார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரிடம் சென்று, "இது என்னுடைய கவச ஆடை, இது தவறி விழுந்துவிட்டது" என்று கேட்டார்கள். ஆனால் அந்த நபர், "இல்லை, இது என்னுடையது" என்று மறுத்துவிட்டார். அப்போது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாட்டின் தலைவராக, கலீஃபாவாக இருந்தார்கள். நினைத்திருந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த சாதாரண மனிதனை அழைத்து கொண்டு நீதிபதி ஷுரைஹ் என்பவரிடம் சென்றார்கள். நீதிபதி கேட்டார், "அமீருல் மூமினீன் அவர்களே, இந்த கவச ஆடை உங்களுடையது என்பதற்கு உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா?" அலி ரதியல்லாஹு அன்ஹு சிரித்துக்கொண்டே சொன்னார்கள், "இல்லை, என்னிடம் சாட்சிகள் யாரும் இல்லை." உடனே நீதிபதி தீர்ப்பளித்தார், "ஆதாரம் இல்லாததால் இந்த கவச ஆடை இப்போது யாரிடம் இருக்கிறதோ அந்த யூத மனிதருக்கே சொந்தம்." ஒரு நாட்டின் ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு சாதாரண குடிமகனுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டதைக் கண்டு அந்த யூத மனிதர் திகைத்துப் போனார். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தீர்ப்பை அமைதியாக ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். இதை பார்த்த அந்த மனிதர் ஓடி வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலில் விழுந்து சொன்னார், "இப்படி ஒரு நீதியை நான் கண்டதே இல்லை. ஒரு தலைவரே சாதாரண மனிதனைப் போல நீதிமன்றத்தில் நிற்கிறார். உண்மையாகவே இது உங்களுடைய கவச ஆடைதான். வழியில் கிடந்தபோது நான் எடுத்தேன். உங்கள் மார்க்கம் இவ்வளவு உண்மையானது என்றால் நானும் அதை ஏற்கிறேன்." அவர் அங்கேயே இஸ்லாத்தை தழுவினார். அலி ரதியல்லாஹு அன்ஹு மகிழ்ச்சி அடைந்து அந்த கவச ஆடையையும் அதனுடன் ஒரு குதிரையையும் அவருக்கு பரிசாக வழங்கினார்கள். நீதி, சட்டம் அனைவருக்கும் சமமானது. ஒரு தலைவராக இருந்தாலும் நீதியின் முன் தலை வணங்குவதே உண்மையான நேர்மை.